வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஹிஸ்ட்ரியில் இன்றைய நாள் வந்து ஸ்பெஷல். இந்த கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த பிட்காயின் ப்ரைஸ் வந்து $1,00,000 டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 1,00,000 தாண்டி இப்போ $1,04,088 வரைக்கும் அதில் ஹை வந்து போயிட்டு இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி ஏறிக்கொண்டிருக்குது. பட் இது இன்னும் இந்த 1,00,000 விட கீழே குறையில்லை என்றதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம். ஒரு சற்று நேரத்துக்கு முன்னர் கூட 1,0568 வரைக்கும் கீழே வந்தது. பட் அதோட திருப்பி மறுபடியும் கொஞ்சம் மேலே ஏறி கொண்டு இருக்குது. ஸோ இன்றைக்கு ஸ்பெஷல் இதான். இதில் வந்து இப்போ இந்த மார்னிங் வந்து இந்த 1,00,000 இது டச் பண்ணியிருந்தது. ஸோ இதில் சில ஸ்பெஷலான விஷயங்களையும் பார்க்க போகிறோம். இந்த 1,00,000 டச் பண்ணதுக்கு பிறகு சில பிஸ்னஸ் அப்டேட்டுகள் வந்திருக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில் பார்ப்போம். இது வந்து 1,00,000 டச் பண்ணக்குள்ளே இருந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. ரைட், இதை விட இந்த ஓல்ட் காயின்கள், மற்ற பெப்பே, ஷிபா, மற்ற டோக்ஸ் இதுகள் ப்ரைஸுகளை பற்றியும் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது கிரிப்டோ ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ரைட், இப்போ முதல்ல இந்த பிட்காயினை வந்து பார்ப்போம். பிட்காயினை வந்து இந்த 1,00,000 டச் பண்ணதுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து, அதாவது அடுத்த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. அதாவது அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, பிட்காயின் ஹோல்டர்ஸுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். ஏன்டா 1,00,000ன்றது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரஷ்யன் ஜனாதிபதி புட்டினும் இது சம்மந்தமான அப்டேட்டுகள், வேர்ட்ஸுகளை அவரோட வாயால் காய்ச்சிருக்காங்க. ஸோ இவங்க பெரிய பெரிய லீடர்ஸ் இப்படி கிடைக்கக்குள்ள இன்னும் பிட்காயின் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது. இதை விட இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு பிட்காயின் ப்ரைஸ் 2 lakhs வரைக்கும் போகும். சிலர் $2,50,000 வரைக்கும் போகும் என்று சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஸோ மார்னிங் வந்து பிட்காயின் வந்து எப்படி ஏறி இறங்கி கொண்டிருக்குன்றதுல தான் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ விரைவாக அது அச்சீவ் பண்ணி கொண்டு இருந்தது. ஸோ அது ஹையை தொடும்போது நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு உங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த பிட்காயினை வந்து உண்மையாக வந்து 2009ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு $1 இருந்திருந்தேன்டா 1300 பிட்காயின் நாங்கள் வாங்கியிருந்திருக்கலாம். பட் எங்களுக்கு அப்போ அந்த நாலேஜ் இல்லை. பட் அதுக்கு பிறகும் நாங்கள் அதை மிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போயும் வந்து நாங்கள் அதை மிஸ் பண்ணுறோம். இப்போயும் எங்களுக்கு வாங்குறதுக்கு இயலாது. இப்போ $1,00,000 கொடுத்து ஒரு பிட்காயின் வாங்க இயலாது. பட் இந்த பிட்காயின் வந்து ஃப்யூச்சரில் 5 lakhs கூட போகும்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ 5 lakhsன்னா இப்போ 1,00,000 அது மாதிரி 5 மடங்கு கூடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎன்பி வந்து $732 நிற்கிது. அதேமாதிரி ETH எத்திரியம் வந்து 3,900. இதை விட XRP 2.4, பெப்பே வந்து 0.004 தள்ளி 21, 22 அப்படி என்று போய்கொண்டிருக்கு. சொலானா வந்து $239 இருக்குது இன்றைக்கு. இதை விட ஷிபாயினு வந்து 0.40 தள்ளி 31 நிற்கிது. இதை விட TRX வந்து 0.33 நிற்கிது. ஸோ இப்போ காயின்களோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. டோக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 0.43 நிற்கிது. விரைவில் வந்து இந்த காயின்கள் வந்து நல்ல ரேட்டுக்கு கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உண்மையாக நான் எதிர்பார்க்குறது இந்த பெப்பே காயினை தான். பெப்பே காயினும் வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 month சார்ட்டை காட்டுறேன். ஸோ இதில் ஹை வந்து பார்த்திங்கன்னா 0.40 தள்ளி 25.97 நிற்கிது. பட் அதை இது விரைவில் அந்த ஹையையும் கூட மீண்டும் இது பிரேக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்காச்சு என்ற ஒரு டோக்கனை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் ப்ரைஸ் வந்து 0.10 தள்ளி தான் இப்போ இருக்குது. பட் இதில் ப்ரைஸும் வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. 11 12 கிட்டே இருந்து இப்போ 10 குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து 9 கூட இருந்தது. இப்போ கொஞ்சம் இறங்கி கொண்டிருக்கு. முடிஞ்சால் இந்த கோயினை கொஞ்சம் இந்த டோக்கன் ஒரு $10 சரி வாங்கி போடுங்க. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். இதுலேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு பெப்பே கோயினோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இதில் கோயின் மார்க்கெட் கேப்பில், ஸோ கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பெப்பேயை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆல் டைம் ஹை வந்து 0.40 தள்ளி 25-24 இருக்குது. பட் ஆல் டைம் லோ வந்து 2 இயர்ஸுக்கு மேலே 0.70 தள்ளி 27 இருந்தது. ஸோ அந்த டைம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அதில் பெர்சன்டேஜ் எவ்வளோ கூடி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட
இதாக இருக்குது 79,179% பைசா இது கூடியிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு $100 வாங்கி வச்சுருந்தா இப்போ அத்தனை மடங்கு கூடியிருக்கு. ஸோ அது மாதிரி தான் இப்போ சின்ன கோயினாக இருக்கிற ஏதாவது ஒரு கோயினில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வாங்கி கொஞ்சம் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பெப்பே மாதிரி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் பிட்காயினை பார்ப்போம். பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இப்போ இந்த கரண்ட் டைமில் வந்து 1,01,119, இப்போ 186 இருக்குது. இதை ஓல்ட் டைம் வந்து பார்த்தோம்னா இதில் நீங்களே பாருங்கள், இந்த இருக்குது 0.05 என்ற மாதிரியில் இருந்து இப்போ 1,00,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது மார்க்கெட்டில் கூடியிருக்குன்றது நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் பிடிசி தான் மேக்ஸிமம் இதில் டோட்டல் சப்ளை. உங்களோட ஒயிட் பேப்பர் இருக்குது, இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கோயின் மார்க்கெட் கேப்பில் உங்களோட வெப்சைட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். பிட்காயின் ஆல் டைம் லோ வந்து இதில் சொல்லியிருக்காங்க 2010ஆம் ஆண்டு. இதாக இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 0.04865 என்றதில் தான் ஸ்டார்ட் லோவாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை % இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 20 கோடி % இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த பிட்காயின். ஸோ ஸ்டார்ட் லோ ப்ரைஸ்லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ஆல் டைம் ஹை வரைக்கும். ஆல் டைம் ஹை வந்து இதில் 1,03,900 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கு மார்னிங் இந்த அச்சீவ்மெண்ட் நடந்தது. பட் ஃபைனான்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,04,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு காட்டியிருக்கு. அடுத்த பிட்காயின் நீங்கள் வாங்கணுமெண்டா எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் அதில் பிட்காயின் இருக்கும் பெரும்பாலும். உண்மையாகவே இப்போ வந்து பிட்காயின் சீசனை தாண்டி ஓல்ட் காயின் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதோட பிட்காயினும் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வருது. இன்னும் சில நாட்களில் இந்த மற்ற ஓல்ட் காயின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த டைமில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணக்கூடியதை செல் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்த அதுக்கேற்ற மாதிரி செல் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், பைனான்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் அப்டேட்டுகளை இந்த சார்ட்டுகளை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த இதில் எந்த காயின் இன்றைக்கு 45% வரைக்கும் FTT என்ற இந்த காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றது JSMY என்ற காயின் வந்து 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கூட லோ ஆகினது பார்த்தீங்கன்னா 7.85%. AMP என்ற ஒரு காயின் இன்றைக்கு லோ ஆகிருக்கு. மற்ற பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இன்றைய பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை % வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குண்டு இதில் பார்ப்போம். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட பிட்காயின் மட்டும் 6.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பிட்காயின் மட்டும் 6.7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இதில் சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த பாருங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. இதில் % கூடி குறைஞ்சி கொண்டு இருக்குது. ஓகே, அடுத்து இந்த BOME என்ற அந்த டோக்கனும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே பாருங்கள் பெரும்பாலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோக்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெப்பே 6%. இதை மாதிரி எல்லா டோக்கனும் வந்து இதில் க்ரீன் கலரில் பாருங்கள் இத்தனை % வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஓல்ட் காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இன்னும் கோயினோட ப்ரைஸுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சில கோயின்களை நீங்கள் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அதில் நல்ல ப்ராஃபிட் வரும்ண்டு. ஸோ அந்த கோயின்கள் எல்லாம் இப்போ கூடியிருக்கும். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, அதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.